காலையில் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். துருவா குட்டிக்கு சாப்பாடு சாப்பிட்றத விட ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப உயிர். எவ்வளோ பழம் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பான். அந்த மாதிரி வாட்டர் மெலன் அவன் கண்ணு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால கேட்டுகிட்டே இருந்தான் வேணும் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கும் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், பக்கோடா போடலாம் அப்படின்ட்டு. துருவாக்கு இந்த கிரேவி ஐட்டம்ஸ் விட ஃப்ரை ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்ஜில். அதனால் அவனுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு எங்களோட டின்னர் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலையை வந்து ஆரம்பித்தேன். இது டெய்லி நைட்டுமே நான் பண்ணுறது தான். பட் டயர்டாக இருக்கிற சமயங்களில் பண்ண மாட்டேன். ஏன்னா வீடு பயங்கரமாக ஆப்போசிட்டாக இருக்கும், கலச்சு போட்டு வச்சுருப்பான். எல்லாத்தையும் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டு படுத்தோன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து நம்மளோட மற்ற ரொட்டீன்ஸை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. டிமார்ட்லேயும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரீஃபில் பண்ண வேண்டிய இருந்தது ஐட்டம்ஸ் எல்லாம், அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நேற்று ஒரு ஹேட்டடான கமெண்ட் வந்து படிச்சிருந்தேன் நம்ம பேஜில். நீங்கள் வெறும் ஹோம் பேக்கிங் தானே பண்ணுறீங்க, கடையாக வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஹோம் பேக்கிங் பண்ணாலுமே நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்ட், MSME அண்ட் FSSAI ரெஜிஸ்டர்ட் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். அண்ட் நம்ம கூடிய சீக்கிரத்தில் கியாஸ்க்கும் ஓப்பன் பண்ண போகிறோம் பெங்களூர் லொக்கேஷனில். என்றைக்குமே ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்காமல் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ண வேண்டாமே ப்ளீஸ்.